நம்முடன் ஐஐடியுடைய இயக்குனர் காமக்கோடி இருந்திருக்கிறார். அவனை கேள்வி இருக்கிறது. முதல்ல மாலை முஸ் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நான் பத்மஸ்ரீ வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருது ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஜினியரிங்காக எனக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு தனி மனிதனால் அது வாங்க முடியாது. பல மாணவர்கள் சேர்ந்து வேலை செஞ்சு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ப்ராஜெக்ட் ஸ்டாஃபு எல்லோரும் இந்த ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்கள எல்லாரோடைய கலெக்டிவ் எஃபர்ட்னால இந்த விருது எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் இந்த விருதை அவங்க எல்லாருக்கும் நான் அர்ப்பணிக்கிறேன். இன்னொன்று சார், இப்போது வரக்கூடிய பட்ஜெட் தாக்கலாக இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் உங்கள் உயர்கல்வி நிறுவனங்களை என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ உயர்கல்வி நிறுவனங்கள் ஒரு அளவு செல்ஃப் சஸ்டைனிங் ஆகணுங்கிறது என்னோட சொந்த கருத்து. அதாவது கவர்மெண்ட் கிராண்ட் ஒரு அளவு தான் வரும். மிச்சது நம்ம இண்டஸ்ட்ரி அகாடமியாவோட இந்த இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸு, மற்றபடி நிறைய ஃபண்டிங் ப்ரொப்போசல்ஸ், நிறைய மிஷன்ஸ் இருக்குது. இப்போ ஏஎன்ஆர்எஃப் இருக்குது, ஆர்டிஐ இருக்குது, அது மாதிரி நிறைய ஃபண்டிங் ப்ரொப்போசல்ஸ் இருக்குது. இதில் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம அது மாதிரி இந்த ஃபண்டிங் வரணுமே தவிர, கிராண்ட்டுங்கிறது ஒரு எவ்ரி இயர் கொஞ்சம் சேலரிக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகுது ஒரு 5%, அந்த இன்க்ரிமெண்ட் இருக்குமே தவிர நிறையா இட் ஷுட் கம் ஃப்ரம் மல்டிபிள் அதர் சோர்ஸஸ்ங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதனால் இந்த பெரிய உயர்கல்வி நிறுவனங்கள் செல்ஃப் சஸ்டெய்னிங், அதாவது தானே சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம முன்னேறணும். அப்படி முன்னேறினா தான், இப்போ நம்ம செல்ஃப் சஸ்டெய்னிங்காக இருக்கணும்னா நம்ம அதுக்கு பணம் தேவை. அந்த பணம் 4 பேர் எப்போ நமக்கு கொடுப்பான்? நம்ம ரிலவெண்ட்டாக ப்ராஜெக்ட் பண்ணணும், சோஷியலி ரிலவெண்ட்டாக இருந்தால் தான் வரும். அதனால் இந்த செல்ஃப் சஸ்டெய்னிங்கிற ஒரு கோலில் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போக ஆரம்பித்தோன்னா நமக்கு நிறைய ரிலவெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரும், நிறையா அட்வான்ஸஸும் நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. உயர்கல்வி நிறுவனங்கள் எனக்கு யூஜிசி தரவரிசை பகுப்பாய்வை வெளியிட்டிருக்காங்க. இது தமிழக முதல்வர் கூட இது ஒரு வரவேற்கத்தக்கதுன்னு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இப்போ ஈக்விட்டி இன் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் ஒரு டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஐஐடி மெட்ராஸ் நிறையா அதில் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 8000க்கு மேற்பட்ட மாணவர்கள், வருஷத்துக்கு 1 லட்சம் பெர் ஆனம் அவங்க இன்கம் குறைஞ்சிருக்கிறவங்க நம்ம பிஎஸ் ஆன்லைன் டேட்டா சயின்ஸ் கோர்ஸில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை எல்லாருக்கும் எடுத்துன்னு போகணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக இந்த ரெகுலேஷனும் வந்திருக்கு, யூஜிசியோட ரெகுலேஷன். இது எல்லாருக்கும் ஒரு நன்மையை கொடுக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். எங்களுக்கு ரொம்ப என்ன சந்தோஷம்னா, அதில் கிட்டத்தட்ட 90% ஆல்ரெடி ஐஐடியில் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் புதுசாக எங்களுக்கு ஒன்றும் இல்லை அதில், அதனால் நிஜமாகவே இருக்குது. ஓகே, இருந்தாலும் கூட இன்னொரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. அதாவது தரவரிசை கொண்டு வந்துட்டாலும் கூட யூஜிசியை பல இடங்கள் இதுக்கு கரெக்டான முறையில் அதை கரெக்டான முறையில் கொண்டு போகணும். ஏன்னா இல்லைன்னா நிறுவனங்கள் இருக்கக்கூடிய தற்கொலைகளாக இருக்கட்டும், சிறுபான்மை மக்கள் மாணவர்களுடைய தாக்குதல்களாக இருக்கும், அது ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக அதை பாட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இது போல் ஐஐடியில் சில விமர்சனங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐஐடியில் சில விமர்சனங்களை விமர்சனமும் சில வச்சுருக்காங்களா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நாங்கள் ஐஐடி மெட்ராஸில் இப்போ எல்லாத்துக்குமே கமிட்டிஸ் இருக்குது. அதாவது ஜாதி ரீதியாக ஏதாவது டிஸ்கிரிமினேஷன், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இது மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் கமிட்டிஸ் போட்டிருக்கோம். அதை நாங்கள் பார்த்துட்டுருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட நான் இப்போ 3 வருஷத்துக்கு மேலாக ஐஐடி கேம்பஸ் வளாகத்தில் இது மாதிரியில் ஒரு சூசைட் கூட இல்லை ஐஐடி மெட்ராஸில். அது மாதிரி கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனோ செக்ஷுவல் டிஸ்கிரிமினேஷனோ அது மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலை. அப்படி வந்ததுன்னா உடனே நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு மெக்கானிசம் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. குறிப்பாக என்னென்னா, ஒரு மெக்கானிசம் பற்றி பாலிசி கொண்டு வர்றது, ரெகுலேஷன் கொண்டு வர்றது யூஜிசியோட இது. பட் அதை க்ளீனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்தந்த இன்ஸ்டிடியூஷனோட அட்மினிஸ்ட்ரேஷனோட கடமை. அதை நாங்கள் ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்ருக்கோம் ஐஐடி மெட்ராஸ் பொறுத்தவரையில். இது மற்ற நிறுவனங்களில் தற்கொலையை தடுப்பதற்கான ஒரு வழிவகையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது நிச்சயமாக. அதாவது தற்கொலை தடுப்பதற்குங்கிறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 18 டிஃப்ரெண்ட் இது வச்சுருக்கோம். இப்போ கூட ஒரு வாரம் முன்னாடி திலகவதி அம்மா, அவங்க தான் ஸ்டூடெண்ட் ஆம்பட்ஸ், நமக்கு இப்போ டிஜிபி ஆஃப், அவங்க பேசினாங்க சில இதெல்லாம் பற்றி. நாங்கள் இது ஒரு கண்டினியூஸாக இதை நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கணும். அதாவது ஒரு தடவை பண்ணிட்டோம் விட்டோன்னு இருக்க முடியாது. இது டெய்லி நம்ம பண்ணணும். டெய்லி இதுக்காக சில ப்ரொசீஜர்ஸ் வச்சுக்கணும், கவுன்சிலிங் நெட்வொர்க் வச்சுக்கணும், பேரண்ட்ஸோட டச்சில் இருக்கணும், ஸ்டூடெண்ட் டீச்சர் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு இந்த தற்கொலையை தடுக்கிறதுங்கிறது சாத்தியம். ஓகே, வணக்கம். தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் ஒளிப்பதிவு அண்ணாச்சுடன் செய்தியாளர் நௌஷாத்.